அமெரிக்காவை தொடர்ந்து மற்றொரு நாடும் நம்ம மீது 50% வரணுமே வரி விதிச்சிருக்காங்க. அது என்ன நாடு, எதற்காக இப்படி வரிய விதிச்சிருக்காங்க, இதன் பின்னணியில் என்ன இருக்கு அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அமெரிக்கா நம்ம மீது நம்மளுடைய ஏற்றுமதி பொருட்கள் மீது 50% வரலுமே வரி விதிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து மெக்சிகோ நாட்டுடைய பிரைம் மினிஸ்டரான கிளாடியா இப்போ இந்தியா மீது 50% வரலுமே வரி விதிக்க போறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வரி விதிப்பு அப்படின்றது ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்றதையுமே தெரிவிச்சிருக்காங்க. இந்த வரி விதிப்பினால மாருதி சுசுகி, ராயல் என்ஃபீல்ட் போன்ற நிறைய நிறுவனங்கள் பாதிப்புக்குள்ளாகுது. முதல்ல இதுக்கு முன்னாடி இந்த வரி விதிப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, மெக்சிகோவில் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் இருக்கு. கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ போன்ற 3 நாடுகள் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒப்பந்தம் 2026 மறு ஆய்வுக்கு வருது. ஏற்கனவே ட்ரம்ப் அவர்களுக்கும் மெக்சிகோவுக்கும் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அதாவது எல்லை கட்டுப்பாடு பிரச்சனைகள், குடியேற்ற ஒடுக்குமுறைகள்ல மெக்சிகோ நாட்டோட ட்ரம்ப் அவர்கள் நிறைய பிரச்சனைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மறு ஆய்வு வரும்போது மெக்சிகோவுக்கு ஏதாவது எதிராக திரும்புமோ அப்படின்ற ஒரு அச்சத்திலேயுமே இப்போ மெக்சிகோ இருக்காங்க. அதனால ட்ரம்ப் நமக்கு ஆதரவா இருக்கணும், ஸோ ட்ரம்ப்புக்கு பிடிக்காத நாடுகள் மீது நம்மளும் இந்த வரியை செலுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயோ இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது வெளியாகிருக்கு. ஸோ இப்படி பார்க்கும்போது இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, சீனா, தென்கொரியா, இந்தியா போன்ற நாடுகளுக்கு தான் இந்த வரி விதிப்பு அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரம்ப் அவர்கள் 3 நாடுகளுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. இந்த வரி விதிப்புக்கு மெக்சிகோ சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, எந்தெந்த நாடுகள் மெக்சிகோவோட தடையற்ற ஒப்பந்தத்துக்கு வராம இருக்காங்களோ அந்த நாடுகள் மீது நாங்க 50% வரலுமே டாக்ஸ் விதிப்போம் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னதான் மெக்சிகோ இப்படி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் இதற்கு பின்னணியில ட்ரம்ப் அவர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறாரு அப்படின்றத இங்க பார்க்க முடியுது. ஸோ இப்போ மெக்சிகோவும் 50% வரலுமே டாக்ஸ் விதிக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஏற்றுமதி பொருட்களுக்கு அதிக விலை கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஸோ இது இன்னும் இந்தியாவிற்கு அதிக ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துவதாகவும் இருக்கு. ஏற்கனவே மெக்சிகோவுக்கு தான் நம்ம அதிக அளவில் பொருட்களை ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ அமெரிக்கா வரி விதிக்கிறதா இருக்கட்டும், இல்லை மெக்சிகோ வரி விதிக்கிறதா இருக்கட்டும், இந்தியாவிற்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையுமே கமெண்ட் பண்ணுங்க.